ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிந்து சிங்கிங் கிச்சனில் பிரெட் ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பிரெட் ஆம்லெட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். பிரெட் ஸ்லைஸ், முட்டை எடுத்திருக்கேன், மஞ்சத்தூள், சால்ட்டு, மிளகாத்தூள், பெப்பர் பவுடர், மயோனைஸ், ஷெஷ்வாங் சாஸ், பச்சை மிளகா, வெங்காயம் பொடி அரைச்சது, கொத்தமல்லி பொடி அரைச்சது. இந்த 2 சாஸோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இந்த அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை ஒரு கப்பில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக பச்சை மிளகா, பெப்பர் பவுடர், சில்லி பவுடர், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ண வெங்காயத்தில் இந்த மாதிரி முட்டையை அடித்து ஊற்றிக்கலாம். நான் இங்கே 2 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனதும் நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கிற ப்ரெட்டை கொஞ்சம் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் ஆகி எடுத்து வச்சிடலாம் ப்ரெட்டை. கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நம்ம இங்கே அடித்து வச்சுருக்கிற முட்டையை ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றுனதும் நம்ம நல்லா இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். நெக்ஸ்ட் நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை இதில் மேலே வச்சிடலாம். மேலே வச்சுட்டு மெதுவாக இந்த மாதிரி நீங்கள் திருப்பி போடணும். இந்த மாதிரி திருப்பினதும் 4 பக்கமும் மடித்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரெட்டுக்குள்ளே இந்த ஆம்லேட்டை நல்லா மடித்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு ஆம்லேட் செட்டை பண்ணிட்டோம். கட் பண்ணி வச்சு நம்ம சாப்பிடலாம். இது ஈஸியாக சிம்பிளாக எப்படி ப்ரெட் ஆம்லேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முட்டையை அடித்து ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக பெப்பர், மஞ்சத்தூள், சால்ட்டு தேவையான அளவு போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம் முட்டையை. இப்போ இந்த மாதிரி பிரெட் ஸ்லைஸை எடுத்து அதில் ஒரு ஸ்லைஸில் நம்ம மயோனைஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்லைஸில் நம்ம கொஞ்சமாக ஷெஷ்வாங் சாஸ் எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ அதே மாதிரி ஒரு பேனை ஹீட் பண்ணி கொஞ்சமாக பட்டர் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையை ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த 2 ஸ்லைஸையும் இதில் ஜஸ்ட்டு டிப் பண்ணி திருப்பி வச்சிடலாம்.
ப்ரெட்டு நல்லா டோஸ்ட் ஆகி வரும்போது முட்டையும் நல்லா வெந்து வந்துடும். தலை தொடும் மழையே, செவி தொடும் இசையே, இதழ் தொடும் சுவையே, இனிப்பாயே, விழி தொடும் திசையே, விரல் தொடும் கனையே, உடல் தொடும் உடையே, இணைவாயே, யாவும் நீயாய் மாறிப்போக நானும் நான் இல்லையே, மேலும் மேலும் கூடும் காதல் நீங்கினால் தொல்லையே, தெளிவாக சொன்னால் தொலைந்தேனே உன்னால், ஆத்தடி அசந்தே போனாயா, ஆசையில் மெலிந்தே போனாயா, நாக்கடி நலிந்தே போனாயா, காதலில் கரைந்தே போனாயா. இப்போ இந்த மாதிரி நம்ம ப்ரெட்டை நல்லா க்ளோஸ் பண்ணி கவர் பண்ணி கட் பண்ணிட்டா உங்களுக்கு ஈஸியாக 2 டைப் ஆஃப் பிரெட் ஆம்லெட் பார்த்தீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக குவிக்காக செஞ்சிடலாம். சிந்து சிங்கிங் கிச்சனுக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.